பிக் பாஸ்ல லைவ்ல இப்ப பேக்கர்ஸோட மசாலா ஐட்டத்தோட ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க்கு நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதில் மொத்தம் 2 டீம் மோதுனுச்சு. இந்த 2 டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிலாம் இல்லை. ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைப்பாங்க, இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸோட மசாலா ஐட்டத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணணும். அதே மாதிரி சிக்கன் 65, பன்னீர் பட்டர் மசாலா இது எல்லாமே பேக்கர்ஸோட மசாலா ஐட்டத்தை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 2 டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியோட டீமு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியோட சேர்த்து 5 பேர், அதே மாதிரி வந்து அமித்தோட டீமு. ஸோ இதில் ஒரு 5 பேர் அமித்தோட சேர்ந்து, மீதி 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு. இதில் நடுவர்கள்லாம் இல்லை, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு இடையே போட்டி இல்லை இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ் இவங்களால இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. வேணும்னா லிவிங் ஏரியாவில் இருக்கிற டிவியில் வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க் நடந்தது வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில். ஸோ அதனால் அவங்களால அங்கே வர முடியாது, நேரடியாகவும் பார்க்க முடியாது, நம்மளை மாதிரி டிவியில் தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ பிரியாணி சமைக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ டாஸ்க்கு வந்து ஒரு சமையல் டாஸ்க்கு தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் சிங்கர் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாட்டு ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் லைவில் டாஸ்க்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ சமைச்சது எல்லாமே பேக்கர்ஸ் மசாலாவை வச்சு யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட்டாக இருந்தவங்க 4 பேரும் சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.